வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா. நம்ம ஜெனரலா இப்போ ஹக்கிங் ஒருத்தவங்க பண்ணும்போது எப்படி அதை டிஃபெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம். அந்த ஹக்கையும் மீறி ஒருத்தவங்க நம்மள கிஸ் பண்ண வரும்போது எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில டெக்னிக்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட கிறிஸ்டினா இருக்காங்க. வெல்கம் கிறிஸ்டினா. ஓகே, ஸோ ஒருத்தவங்க ஹக்கையும் மீறி நம்மள கிஸ் பண்ண வர ட்ரை பண்றாங்க அப்படின்ற போது நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க கிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ ஜஸ்ட் நம்ம இங்க ஹேண்ட் அகேன். ஸோ இந்த ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாக், இங்க ஒரு பிளாக். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நீங்க இப்போ அப்ளை பண்ண போறீங்க. ரெடி? ஸோ எப்பவுமே இங்க இங்க பார்ட்ல தான் நெருங்க ட்ரை பண்ண போறாங்க. ஸோ இந்த பார்ட்ல நீங்க இப்படியும் அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியும் புஷ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். நீ ட்ரை பண்ணி பாரு. இப்போ கிஸ் பண்ணுவேன். எஸ். ஸோ மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட வராங்க அப்படின்னா நம்ம பிளாக் பண்ண வேண்டியது இந்த பார்ட் தான். கரெக்டா? ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் உங்க ஹேண்டை இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வச்சே நீங்க அட்டாக்கும் பண்ணிக்கலாம். கூட இது சப்போர்ட் இருக்கு அப்படின்றனால இதுல புஷ்ஷும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டெக்னிக் பார்க்கலாம். இன்கேஸ் அந்த இன்டென்ஷனோட அவங்க வராங்க அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் அவங்க விஷனை நீங்க பிளாக் பண்றீங்க, அதுக்கப்புறம் இங்க அட்டாக் பண்றீங்க. ஸோ இப்படி பண்ணும் போதும் வந்துட்டு நீங்க இந்த விஷயத்துல இருந்து ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதுல மெயினா பண்றது என்ன அப்படின்னா அவங்கள வந்து உங்களுக்கு இது அவே கொஞ்சம் ஜஸ்ட் விலகி வைக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து இது எல்லாத்துலயுமே வந்துட்டு மெயினா அவாய்ட் பண்றதுக்கு நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ அடுத்து தேர்ட் டெக்னிக் போலாம். இப்போ கிஸ் பண்ண வராங்க, இல்ல நெருங்க ட்ரை பண்றாங்க. அந்த இதுல இப்படி பிளாக் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ பிளாக் பண்றதோட புஷ் பண்றதுக்கு பதில் இப்படி நீங்க ஸ்லாப் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அகேன். ஸோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. வாண்ட் டு ட்ரை? ஸோ இப்போ வரோம். எஸ் எஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் இந்த டபுள், இந்த விஷயமே எல்லாருமே பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இந்த டபுள் ஸ்லாப் டெக்னிக் இதை யூஸ் பண்ணியும் வந்துட்டு நீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஃபைனலா ஒரு டெக்னிக் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இப்படி பிளாக் பண்றீங்க. ஸோ அவங்க நல்லா நெருங்க ட்ரை பண்றாங்க, இப்படி பிளாக் பண்றீங்க. இப்படி பிளாக் பண்ணிட்டு இப்படி. ஸோ இது கொஞ்சம் லைக் டிஃபிகல்ட் அப்படின்றத விட கொஞ்சம் அவங்களுக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய டெக்னிக் தான். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணும் போதுமே கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வராங்க, இங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, இங்க பிளாக் பண்ணிட்டு இப்படி அட்டாக் பண்றீங்க. ஸோ இது அட்டாக் ஆச்சு அப்படின்னாலே வந்துட்டு இந்த இயர் பார்ட்ன்றது வந்து நோஸ், இயர், ஐஸ்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம லைட்டாக அட்டாக் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்துட்டு ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஒருத்தவங்க நம்ம ஹக் பண்ண வராங்க, அதையும் மீறி நெருங்க ட்ரை பண்ணி இல்லை கிஸ் பண்ண வராங்க அப்படின்னா எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 எஃபெக்டிவ் சிம்பிள் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு செஷன்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.